ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண போகிற கொஸ்டின் லெசன் 1ஓட ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஜோன் ரிஃபைனிங் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சோஃபா எனக்கு பப்ளிக்கில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று இஸ் மார்ச் 2020 அண்ட் அனதர் ஒன் இஸ் மார்ச் 2023. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இதை நான் 4 சப்டிவிஷன்ஸை பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா பிரின்சிபல். ஓகே, ஸோ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். இந்த வேர்டை 2 ஹாஃபாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ மொதல் வார்த்தை ஃப்ராக்ஷனல். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன? இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக மேத்தமெட்டிக்ஸில் கேட்டிருப்போம். அதாவது ஒரு பெரிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா இது நம்ம ஈக்குவல் ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு ஈக்குவல் டிவிஷனுக்கு பேர் தான் என்னது, ஃப்ராக்ஷன்ஸ். ரைட். தென் அடுத்த வார்த்தை கிறிஸ்டலைசேஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராசஸில் இதே மாதிரி ஒரு பெரிய மெட்டல் ராடை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி டிவிஷன்ஸாக எடுத்துக்கிட்டு அதை ப்யூரிஃபை பண்ணி ஒரு கிறிஸ்டலாக மாற்ற போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன். என்ன கண்டிஷன் மெயின்டைன் பண்ண போகிறோம்? இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான கண்டிஷன் இன்னர்ட் அட்மாஸ்பியர். அதாவது ஒரு கண்ட்ரோல்டான அட்மாஸ்பியர், ஆக்சிஜனோ இல்லை ஒரு வாட்டர் வேப்பரோ இல்லை மற்ற கேஸஸோ எனக்கு உள்ளே வந்துடாமல் ஒரு கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பேர் இன்னர்ட் அட்மாஸ்பியர். இன்னர்ட் அப்படின்னா இன்ஆக்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை நம்ம ஏன் செய்கிறோம்? ஒரு மெட்டலை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணதுக்கப்புறம் அகெயின் திரும்பவும் இந்த மெட்டல் ஆக்சிஜனோட சேர்ந்துச்சு அப்படின்னா அது எனக்கு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடும். ஒரு மெட்டல் ஆக்சிஜனோட சேர்றப்போ எனக்கு மெட்டல் ஆக்சைடு. ஆனால் நமக்கு என்ன தேவை, மெட்டல் மட்டும்தான் தேவை. அப்போ இதை நான் ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த இன்னர்ட் அட்மாஸ்பியர் அப்படின்றது. ஓகே, தென் அடுத்து எதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்? செமிகண்டக்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மேனியம், ஜிஇ, சிலிக்கான், எஸ்ஐ, கேலியம், ஜிஏ. ஸோ இந்த மாதிரியான செமிகண்டக்டர்ஸை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஜோன் ரிஃபைனிங் அப்படின்ற மெத்தடை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம எப்படி செய்ய போகிறோம்? நம்ம செய்ய போகிற விஷயத்த ஒரு பேராகிராஃபாக எழுதாமல் இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நம்ம ப்ரெசன்டேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட். ஸோ இது எப்படி செய்யலாம்? ஒரு மெட்டலில் இந்த மாதிரி ஒரு ராட் ஷேப்பில் எடுத்துக்க போகிறோம். அதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட்டிங்கோட சிம்பிள் தான் இந்த ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் கெமிஸ்ட்ரியில். ஸோ இதை நம்ம எப்படி ஹீட் பண்ண போகிறோம்? ஒரு மொபைல் இண்டக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இண்டக்ஷன் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர். பட் நம்ம அதை எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா மொபைல் இது நம்ம இங்கே ரோட் சைடில் நிறைய பார்த்து வந்திருப்போம். மொபைல் பிளட் பேங்க்ஸ், மொபைல் லைப்ரரிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ மொபைல் அப்படின்னாலே எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எனக்கு கண்டினியூஸாக ஒரு மூமெண்ட்டில் இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் மொபைல் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் இப்போ நம்மளே ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொபைல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து ஈஸியாக ஒரு நாள் இன்னொரு இடத்துக்கு அதை தூக்கிட்டு போக முடியும். இப்போ மொபைல் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் உன்னால் ஈஸியாக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிக்க முடியுதோ அந்த எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே நம்ம மொபைல் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் இங்கேயும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹீட் த மெட்டல் பை யூஸிங் யர் மொபைல் இண்டக்ஷன். ஓகே, அப்போ நீ ஹீட் பண்ணப்போனா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டல் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ரைட். அப்போ அந்த மெல்ட்டிங்கில் அந்த மால்டன் ஜோனில் உனக்கு என்ன இருக்குன்னா இம்ப்யூரிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் தேவையில்லாத பொருட்கள், அந்த தூசி மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த மெல்ட்டிங் மால்டன் ஜோனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆனால் அதே மாதிரி அந்த பியூர் மெட்டல்ஸ் அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அந்த பியூர் மெட்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அகெயின் எனக்கு சாலிடாக மாறி கிறிஸ்டல்ஸாக எனக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் எனக்கு இந்த ஜோன் ரிஃபைனிங் அப்படின்ற கொஸ்டின். இந்த மெத்தடை மட்டும் நான் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு மெட்டலை ராட் ஷேப்பில் எடுத்துக்க போகிறோம். அதை ஹீட் பண்ண போகிறோம் பை யூஸிங் எ மொபைல் இண்டக்ஷன். ஸோ ஹீட் பண்ணப்போ மெட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எனக்கு மால்டன் ஜோன், அதாவது அந்த உருகின நிலையில் அப்படியே நின்றுடும். வேறு சில இருக்கக்கூடிய அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் மட்டும் எனக்கு அப்படியே சாலிட் ஃபார்மாக கிறிஸ்டலாக மாற ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை நம்ம ஒன் டைம் விட்டுட்டு பண்ணால் பத்தாது. வி ஹாவ் டு அகெயின் ரிப்பீட் இட். அகெயின் நம்ம ரிப்பீட் பண்ணால் தான் இந்த மெட்டலோட இந்த பியூரிட்டி அப்படின்றத 100% நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு ரிப்பீட் த மெத்தட் டு அச்சீவ் த மேக்ஸிமம் பியூரிட்டி. ஓகே, ஸோ பேராகிராஃபாக எழுதுறதை விட நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா படிக்கிறதுக்கும் ஈஸி. அதே மாதிரி உங்களோட பேப்பரும் பார்க்க ரொம்ப ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.